ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே மைன்கிராஃப்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் ஆக்ஷன் உண்மையிலுமே அமேசிங்காக இருக்குது அண்ட் கலர்ஃபுல் தீமில் இருக்குது. அண்ட் இந்த மைன்கிராஃப்ட் கேம்லாம் நான் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குது, உங்களுக்கு விளையாண்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்றது மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி கண்டிப்பாக வராதுன்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இது சும்மா வதந்தி அப்படின்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அண்ட் அந்த மைன்கிராஃப்ட்னா அந்த ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கும்போது லைக் ஜுமான்ஜி மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜுமான்ஜியில் ஒரு கேம் உள்ளார போய் தான் அங்கே மொத்த கதையுமே மூவ் ஆகும். அதில் ஒரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணி அவங்க முடிச்சுட்டு வெளியே வராங்களா இல்லையன்றதான் அந்த ஜுமான்ஜியோட கதை. அதே மாதிரி சேம் ஸ்லைக்கு இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்பொழுது ட்ரெயிலில் ஸ்டார்ட் ஆகும்பொழுதே 4 பேர் வருவாங்க. அதில் ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த க்யூப் ஒன்று இருக்கும். ஸோ லைக் பார்க்குறதுக்கு டெசராக் மாதிரி இருக்குது. அது வழியாட்டி பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வழியாட்டி மேபி நம்ம இடத்துலேருந்து அங்கே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கதை கொடுத்து, அதில் யார் க்ரியேட்டிவாக யோசித்து போகிறாங்களோ அவங்க தான் இதை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு கூட கதை மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். க்ரியேட்டிவாக யோசிக்கணும்னு சொல்லி மூவிக்குள்ளார கொண்டு வந்துட்டு கதை ஏன் க்ரியேட்டிவாக யோசிக்கல அப்படின்னு தெரியல. ஸோ மேபி இது வேறு மாதிரியான பிளாட்டில் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டில் அது பார்க்கும்போது லைக் ஜுமான்ஜி மாதிரியான ஒரு ஃபீலாக தான் கொடுக்குது. அது ஒரு லைட்டாக ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் தெரியுது. அண்ட் மற்றபடி அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபேஸ் ஹியூமன் மாதிரியே இருக்குது. அதுக்கும் இங்கே இருக்கிற அந்த மைன்கிராஃப்ட் இதுக்கும் சுத்தமாக செட் ஆகாத மாதிரி சிங்கே இல்லை. ஸோ இது ஏன் இப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அதாவது நான் எதிர்பார்த்தது ட்ரெய்லரில் மைன்கிராஃப்ட் உலகத்தில் நடக்கிறத தான் கொண்டு வந்து காட்டுவாங்கன்னு நினச்சேன். லைக் அங்கேருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகுன்னு நினச்சேன். பட் இவங்க நம்ம இடத்துக்கும் மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கும் அதுக்கு எதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. இதில் ஸ்டீவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபால்ட்டாக அந்த மைன்கிராஃப்டில் அதாவது வாழற மாதிரி இவருமே லைக் இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் ஏட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரியே லைக் ஜுமான்ஜிலையுமே ஒருத்தவங்க இருப்பாங்க டிஃபால்ட் கேரக்டர். அவங்க தான் இவங்களுக்கு என்னென்ன இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான லீட் பண்ணுறதுக்கு அவர் இருப்பார். ஸோ அதே மாதிரியே இங்கே ஸ்டீவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஜுமான்ஜி மாதிரியான ஒரு லைக் அந்த ஃபீலே தான் கொடுக்குது. அண்ட் இதனுடைய வில்லனாக அது பிக்ஸு தான் வர மாதிரியான ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது க்ரியேட்டிவாக என்ன நடந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு இவங்க அதை சேதாரம் பண்ணிட்டு வர்றது தான் அதை தொழிலாக வச்சுருக்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிக்ஸ் மேபி அவங்களுக்கு வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிக்ஸ்க்கு ஒரு மொழி எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் உள்ளார க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் அவங்க மூவ் பண்ணுற மாதிரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெருசாக எந்த ஒரு ஈஸ்டர் எக்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவங்களே மைன்கிராஃப்ட் அதாவது சின்ன சின்ன பொருட்களை வச்சு இவங்களே க்ரியேட் பண்ணி தேவையான பொருட்களை பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுமே அமைச்சிருக்கிறாங்க. அதில் பின்னாடிலாம் டிஎன்டி ஸ்வாட் இதெல்லாம் இருக்குது. ஸோ தேவையான பொருளை அவங்களே தயாரித்து அவங்க தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான இதை கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த ட்ரெய்லரில் ஒன்றும் பெருசாக ஈஸ்டர் எக்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்க மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் படத்தில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்கன்றது. ஸோ உண்மையாலுமே ட்ரெய்லர் கலர்ஃபுல் அண்ட் தீமில் சூப்பராகவே இருக்குது அண்ட் ஓகேவாக இருக்குது இப்போதைக்கு ட்ரெய்லர். கொஞ்சம் இன்னும் ரைட்டிங்லாம் பெட்டர் ஆக்கி அடுத்த ட்ரெய்லர் வரும்போது ஒரு நல்ல மூவியாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். மூவி வந்ததுக்கப்புறமா இதில் எதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இதில் எதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கான்றதை ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த மைன்கிராஃப்ட் கேம் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்களோ இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, கேமோடைய அடாப்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.